ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கனை வச்சுட்டு ஒரு ரொம்ப சுவையான ஒரு சமையல் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இறைச்சி, அதாவது சிக்கன் ப்ரெஸ் இறைச்சி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த சிக்கன் இறைச்சி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் ப்ரெஸ் இறைச்சியோடு சிறிதளவு ஜிஞ்சரும் கார்லிக்கும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் சேர்த்து இந்த இறைச்சியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு முட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரித்து எடுக்க போகிறேன். இப்போது இப்படியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சிக்கனை பொரித்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் இன்னொரு வாட்டி பொரித்து எடுக்க போகிறேன். அடுப்பு அனல் கொஞ்சம் கூட வச்சுட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அப்புறம் இது முருகலாக இருக்கும். இந்த சமையலுக்கு இது முருகலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறைச்சி முருகலாக இருக்கணும்னு சொல்ல வரேன். கொஞ்ச நேரம் பொரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பொரிக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் பொரித்து எடுத்தாலே அது நல்லா முருகலாக வந்துடும். நான் இந்த இறைச்சியை பொரித்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் இதில் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி பழம், அப்புறம் ஒரு பேக்கெட் மயோனீஸ். நான் இந்த சிக்கன் முழுசாக ஒரு ப்ரெஸ் அரிச்சும் நான் முழுசாக போடல ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாதி அரிச்சு தான் நான் போட்டுட்டு இப்போ நான் செஞ்சு கட்டுறேன். பாதி அரிச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாதி அரிச்சிக்கு நான் ஒரு பேக்கெட் மயோனீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மயோனீஸ் வேணுமோ அதிகமாகவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இந்த சமையல் பேர் சிக்கன் சாலட். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடடா, கரண்டியில் வரவே மாட்டேதே. இந்த இறைச்சி நல்லா முறுக்கலாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவசியமாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.